இன்னொரு கலர் ஸ்டார்டிங் வீடியோ தான். ஸோ இதுல எப்படி கலர்ஸ் எல்லாம் வந்து குழந்தைக ஷார்ட் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த இது. ஸோ அதுக்கு வந்து நான் இன்னைக்கு என்ன யூஸ் பண்றேன் அப்படின்னு சொன்னா, சும்மா பெயிண்ட் எடுத்துக்கிறேன், அதுக்கப்புறம் கப்ஸ், அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் தான். நான் வந்து இந்த சம் ஃப்ரூட்ஸ், என்ன சொல்றது, பூண்டு, இது கிரீன் சில்லி, அதுக்கப்புறம் இந்த இது நம்ம பெப்பர்மெண்ட் அந்த இது சாப்பிடுவோம் இல்லையா, அந்த இது அது மாதிரி எடுத்திருக்கிறேன். நீங்க உங்க வீட்டுல என்ன இருக்குதோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கலாம். நீங்க டிஃப்ரெண்ட் கலர் ஃபிளவர்ஸ் இருந்தா கூட அதை நீங்க கலெக்ட் பண்ணி இது மாதிரி ஒரு பிளேட்ல வச்சுக்கோங்க. நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா, இந்த கப்ஸ் இருக்கு இல்லையா, இந்த கப்ஸ இப்ப வந்து 5 கப்ஸ் இருக்குது. இது வந்து நமக்கு என்ன கலர் நம்ம வச்சிருக்கோம், ஒயிட், பர்பிள், பிரவுன், கிரீன். அண்ட் இப்போ இதை ஆர்டர் பண்றதுக்கு நம்ம இந்த கப்ல நீங்க கலரிங் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட கலர் பேப்பர் இருந்துச்சுன்னா கலர் பேப்பரை ரேப் பண்ணிக்கலாம் கப்பை சுற்றி, அல்லது நீங்கள் வந்து பெயிண்ட்டை கூட அப்படியே அடிச்சு விட்டிங்கன்னா, பெயிண்ட் பண்ணி விட்டிங்கன்னா, கப்பையவே பெயிண்ட் பண்ணி விட்டிங்கன்னா குழந்தைங்க அதை வச்சு அதை ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஸோ இப்போ நான் வந்து அதை பெயிண்ட் பண்ணுறேன். சாரிண்ணா, நம்மக்கிட்ட என்ன திங்ஸ் இருக்குது, பர்பிள், ஸோ பர்பிள் பெயிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் ஃபுல்லாக கலர் பண்ணுறன்னு கூட தெரியாது, ஏன்னா கலர் பண்ணுறது கூட கிடையாது. ஸோ குழந்தைங்க ஈஸியாக அதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் இப்படி கூட கலர் பண்ணிக்கலாம், அல்லது உங்கள்கிட்ட கலர் பேப்பர்ஸோ அல்லது கலர் கிளாத்ஸ் எது இருந்தாலுமே நீங்கள் அது ஃபுல்லாக ரேப் பண்ணி கூட வச்சுக்கலாம். ஸோ என்கிட்ட பெயிண்ட் இருக்கிறதுனால நான் இப்போ பெயிண்ட்டை இது பண்ணி விட்டுறேன். ஸோ அடுத்து green, green color. So green, next brown. Brown, then white, சரி கலர் மிக்ஸ் ஆனதுனால இது வேற மாதிரி இருந்துட்டு இருக்கு. ஸோ இது ஒயிட்டு, ஸோ நம்மகிட்ட க்ரீன், ப்ரௌன், இது வந்து ப்ளூபெரிஸு. இது பார்த்தா பர்பிளாகவும் இருக்கும், ப்ளூவாகவும் இருக்கும். ஸோ நம்ம வந்து இந்த ப்ளூ பெயிண்ட் என்னன்னா, இது ப்ளூ தான் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அந்த இது ஆர்டர் பண்ணிக்கலாம். தென் ஒயிட்டு. ஸோ இப்போ வந்து நீங்கள் குழந்தைங்க, அதாவது எந்த ஏஜ் குரூப்பு, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு 1.5 to 2 years குழந்தைகளுக்கு நீங்கள் என்கரேஜ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து இதை கையில் கூட எடுத்து சாப்பிட் பண்ணலாம். இப்போ நீங்கள் வந்து
இதை எடுத்து நீங்கள் வந்து இது என்ன நேம்னு சொல்லிட்டு, இப்போ வந்து நீங்கள் தமிழில் சொல்கிற மாதிரி இருந்தாலும் தமிழில் சொல்லிக்கலாம், அல்லது இங்கிலீஷில் டீச் பண்ணுற மாதிரி இருந்தாலும் பண்ணிக்கலாம். அது உங்களோட இது குழந்தைங்க எப்படி லேர்ன் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த லாங்குவேஜை சூஸ் பண்ணிக்கணும். இது பூண்டு அல்லது வந்து கார்லிக் அப்படின்னு சொல்லிட்டு நேம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இது என்ன கலர்னு நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லணும். இது வந்து ஒயிட் கலர், இதனோட நேம் கார்லிக் ஆர் பூண்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கலர் எங்கே இருக்குன்னு அவங்க ஐடென்டிஃபை பண்ண சொல்லி, அவங்களுக்கு அப்கோர்ஸ் சின்ன ஏஜ்னால் அவங்களுக்கு தெரியாது. ஸோ இது ஒயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கப்புக்குள்ளே வந்து நீங்கள் போட சொல்லலாம். அதே மாதிரி இதையும் பிக் பண்ணும்போது இது அவங்கக்கிட்ட வந்து என்ன நேம் ஆஃப் த ஃப்ரூட்டுன்னு சொல்லிட்டு ப்ளஸ் என்ன கலர் அப்படிங்கிறதையும் சொல்லும்போது அவங்க வந்து அவங்களோட வேர்ட்ஸ் வெக்காபுலரி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா அவங்க வந்து 2 லேர்னிங் பண்ணுறாங்க, கலர்ஸையும் லேர்ன் பண்ணுறாங்க ப்ளஸ் ஆஸ் வெல் அஸ் அந்த ஃப்ரூட்ஸ் நேம் என்ன அப்படிங்கிறதையும் லேர்ன் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் அவங்கக்கிட்ட சாய்ஸ் கொடுக்கல, இந்த கலர் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்கள நீங்கள் என்கரேஜ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இது வந்து க்ரீன் சில்லி, ஸோ இட்ஸ் அ க்ரீன் கலர் இதில் போகும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஒயிட் பெப்பர்மெண்ட்டு, ஒயிட் கலர் இங்கே போகும் அப்படின்னு. இது வந்து கிரேப்ஸு ப்ரௌன் கலர் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்படி நீங்கள் வந்து அவங்கள என்கரேஜ் பண்ணலாம். இது வந்து 2 இயர்ஸாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால். இன்னும் கொஞ்சம் ஏஜ் வந்து ஜாஸ்தி இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து ஒரு டூல்ஸை யூஸ் பண்ண சொல்லி கொடுக்கலாம். இது வந்து எதுக்கு இந்த டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இது வந்து அவங்களோட இந்த மசில்ஸ், ஃபிங்கர் மசில்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஃபிங்கர் மசில்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காகத்தான் வந்து இந்த டூல்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ண சொல்கிறோம். இதெல்லாம் வந்து நம்மள ஓட்டின்னு சொல்லுவாங்க, அவங்க ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் அவங்க வரும்போது இது மாதிரி எல்லாம் தான் டீச் பண்ணுவாங்க. ஆனால் இது வந்து ப்ரீ ஸ்கூல்லையே நாங்கள் இது மாதிரி தான் வந்து சொல்லிக் கொடுப்போம். இப்போ இவங்க தாங்ஸு இது வந்து ரொம்ப பெருசாக இருக்கு. நீங்கள் ஒரு சில ஷாப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு குழந்தைகளுக்கான சின்ன தாங்ஸ் கூட இருக்குது. நீங்கள் அதை கூட இது பண்ணிக்கலாம், அல்லது வீட்டிலேயே இருந்துச்சுன்னா நீங்கள் இது பண்ணிக்கலாம், அல்லது வேறு ஏதாச்சும் ஏதோ ஒன்று அவங்க பிக் பண்ணுறக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு இருந்துச்சுன்னா கூட நீங்கள் அவங்களுக்கு அதை கூட விளையாட கொடுக்கலாம். ஸோ இது மாதிரி 3 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களா இருந்தால் அவங்களுக்கு இது மாதிரி ஏதோ ஒரு டூல்ஸ் கொடுத்து அதை வந்து அவங்கள பிக் பண்ண சொல்ல. ஸோ இப்போ வந்து அவங்களோட இந்த ஃபிங்கர் மசில்ஸும் ஸ்ட்ரென்தன் ஆகும் இது மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணும்போது. அதே மாதிரி அவங்களோட ஃபோக்கஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா அதை கேர்ஃபுல்லாக அப்படி பிக் பண்ணி கொண்டுட்டு போய் போடும்போது அவங்களோட அந்த ஃபோக்கஸ் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நீங்கள் வந்து இது மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நீங்கள் பிளான் பண்ணலாம். ஸோ இப்போ நான் வந்து வீட்டில் இருக்கிற பொருளை யூஸ் பண்ணி தான் நான் உங்களுக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறேன். நீங்கள் வந்து இது மாதிரி டிஃப்ரெண்ட் இன்னுமே நிறைய கலர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், அல்லது ஒரு நாளைக்கு ஒரு 4 கலர்ஸ் மட்டும். ஏன்னா ஒரே நாளில் நீங்கள் எல்லா கலர்ஸையும் வச்சிங்கன்னா கண்டிப்பாக குழந்தைங்கனால லேர்ன் பண்ண முடியாது. அதனால் ஒரு நாள் ஒரு 4 கலர்ஸை சொல்லிக் கொடுக்கலாம், அடுத்த நாளாக 4 கலர்ஸை சொல்லிக் கொடுக்கலாம். அது மாதிரி அதுக்கப்புறம் நீங்கள் ரிப்பீட் பண்ணணும் அதே ஆக்டிவிட்டியை ஒரு 3 or 4 டைம்ஸு ஒரு சில வீக்ஸ் எல்லாம் விட்டு ரிப்பீட் பண்ணும்போது தான் அந்த குழந்தைக்கு அந்த வேர்ட்ஸை வந்து கிராஸ்ப் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணுற ஸ்கில்லும் வந்து அவங்களுக்கு வரும். ஸோ இப்படி தான் நாங்கள் வந்து இங்கே குழந்தைகளுக்கு டீச் பண்ணுவோம். இது வந்து இது மாதிரி வீட்டில் இருக்கிற பொருள் வச்சா. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த பூல் பால்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த பூல் பால்ஸ் யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து இந்த கலர் ஸ்டார்டிங் ஆக்டிவிட்டீஸ் இது பண்ணல. பூல் பால்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதுக்கு நீங்கள் வந்து கார்ட்போர்ட் பாக்ஸ் இருந்துச்சுன்னா அந்த பாலுக்கு தகுந்த சைஸில் நீங்கள் ஹோல் போட்டு குழந்தைகளை அதுக்குள்ளே போட சொல்கிறது கூட ஒரு கைண்ட் ஆஃப் கலர் ஸ்டார்டிங் ஆக்டிவிட்டி. அதில் வந்து அவங்க என்கேஜாக கூட இருப்பாங்க. ஏன்னா அந்த எந்த குழந்தையுமே ஒரு பாலை உள்ளே எடுத்து போடுறது, அதை திருப்பி வெளியில் எடுக்கிறது அப்படிங்கும்போது அது அவங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அந்த ஏஜ் குரூப்புக்கு. ஸோ அதில் அவங்க மேபி ½ அன் ஹவருக்கு மேலே கூட உட்காந்து அதை விளையாட ஆரம்பிக்கல. ஸோ நீங்கள் அது மாதிரியெல்லாம் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஐ ஹோப் இந்த ஆக்டிவிட்டி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட்டு என்ன ஆக்டிவிட்டி அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் டைம் போஸ்ட் பண்ணுறேன்.